ஏன்டா அப்படி உழுந்து சிரிக்கிறீங்க? என்ன ப்ராப்ளம் இங்க? ப்ராப்ளம் இல்லைண்ணா சார், காமெடி சொல்லிக்கிட்டு இருக்கேன் சார். சிரிக்கிறாங்க, சொல்லுப்பா. அண்ணா. எங்கள் ஊர்லேயே ஒரு பெரிய தமாஸ்காரண்ணே, அதனால ஜோக் பண்ணிட்டு இருந்தா நாங்கெல்லாம் கை வெட்டி சிரிச்சு விழுந்து சிரிச்சோம்ண்ணே. எங்கள் ஊரில் சிரிச்சா ப்ராப்ளம் கேட்டு விட்டு போயிருந்தேன். சரி, நமஸ்கார, எனக்கு ஒரு ஜோக் சொல்லுங்களேன், நானும் சிரிக்கிறேன். தள்ளிங்கப்பா. ஜோக்கா? உட்கார். இல்லை பரவாயில்ல, நிற்கிறேன். அது புத்திசாலி தரம். இல்லை பரவாயில்ல, உட்கார்றேன். சரி சொல்லு. கேட்குறியா? சொல்லுங்க சார். ஒரு ஊரில் ஒரு கிணறை பார்த்துக்கிட்டு ஒரு ஆள் 18 சொல்லிக்கிட்டான். ஒருத்தர் அங்கிருந்து வந்தவன், தம்பி என்ன கிணறை பார்த்துக்கிட்டு 18 என்ன அது அப்படின்னு எட்டி. நான் சொல்றது கேட்டுக்கு தானே இருக்காங்க. கேட்குறேன்னா நான் வில்லங்கமான பார்ட்டியாக இருப்பேன் பாருங்க, ஜாக்கிரதை. 19 தான். இந்த ஆள் ஓங்கி ஒரு எத்தி விட்டு உளர ஆரம்பிச்சிட்டா. என்னடா நடக்குதுங்க? எப்பா கேட்குறீங்களா? நீ கேட்க, நான் சொல்கிறேன் கேட்குறியா இல்லையா? இதுதான் காமெடி. எப்படி இருக்கு சார்? ஏதோ ஜோக் அடிக்கிறேனுங்க, ரொம்ப டைம் ஆச்சு, ஜோக் அடிங்க சார். எப்பா நான் சொன்னது ஜோக் தாப்பா. நான் சொன்ன அடிச்சேன்னா ஒருத்தன் கிணத்துல விழுந்தது நியூஸ்ரா, அதை போய் ஜோக்குன்ற நீ ஜோக் சொல்ற. நான் சொல்லல, இதுக்கு முன்னாடி ஒரு ஆள் சொன்ன காமெடி இது. இதை நான் திருப்பி உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நீ இதை ஜோக்குன்னு சொல்ற, இவனும் சிரிக்கிறானுங்க. ஏன் டேய் இருப்பா, எதுக்கு சிரிச்சவங்களை போய் எதுக்கு அடிச்சுக்கிட்டு கேடிப்பா? என்ன? ஆமா, என்னப்பா அது நாய் வித்தியாசமா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. நாயா? எங்க இருக்கு? நாய் தானே அது? பூனைடா அது. பூனையா? ஆமாண்டா, நாயே. எப்பா இது நாய்ப்பா, நல்லா பாரு, யாரோ உன்னை கொடுத்து ஏமாத்திரியா. சரி, அதை கேட்கலாமா? எப்பா இதை போய் பூனை என்னக்கிட்டு இருக்காரு. டேய், என்ன கேட்க சொல்லிட்டு நீ கேட்டா என்னடா அர்த்தம்? நான் கேட்கட்டுமா? ஏன்பா இது பூனையா இல்லை நாயா? சிக்கலான பார்ட்டியாக இருப்பான் பாருங்க. நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க? நான் இதை பூனைன்னு நினைக்கிறேன். அப்போ அது பூனை தான். அட பாவி, நாசமா போற வேலை கெடுத்து நாசமாக்கிட்டீங்களா? அது பூ நாய் தான் அது. எப்பா எங்க ஆத்தா எங்க அம்மா சத்தியமா நாய் பாது. டேய் சரியா பார்த்து சொல்றா. ஏய் ஏய் ஏய், ஆனா பொண்ணான்னு தான் அங்கே பார்க்கணும், நாயா பூனையெல்லாம் அங்கே பார்க்கக்கூடாது. எப்பா நல்லா சொல், சத்தியமா சொல்றேன், இது உண்மையிலே நாய். டேய் இது பூனைடா, அதுவும் சாதாரண பூனை கிடையாது, கணக்கு பூனை. 5ல் 5 போனால் எவ்வளோன்னு அதை கேட்டுப்பாரு, கரெக்டாக சொல்லும். 5ல் 5 போனா எவ்வளவு? காட்டெருமை மாதிரி இப்படி கத்தக்கூடாது. பூனை இல்லை அது, மென்மையாக கேளு. என்கிட்ட 5 பிஸ்கெட் இருந்தது, அதில் ஒரு பிஸ்கெட்டை நான் சாப்பிட்டேன், ஒன்று அவனுக்கு கொடுத்தேன், ஒன்று அவனுக்கு கொடுத்தேன், ஒன்று இவனுக்கு கொடுத்தேன், ஒன்று இவனுக்கு கொடுத்தேன், மீதி எவ்வளோன்னு கேட்டுப்பார். அப்படியா? என்கிட்ட 5 பிஸ்கெட் இருந்துச்சு, அதை நான் ஒன்று சாப்பிட்டேன், அப்புறம் இவர் ஒன்று சாப்பிட்டாரு, அவர் ஒன்று சாப்பிட்டாரு, அவர் ஒன்று சாப்பிட்டாரு, அவனோட மீதி எவ்வளவு? அங்கே கேளுடா. ஓஹோ, மீதி எவ்வளவு? ஏப்பா என்னப்பா நாய் பேசும்னா சும்மா சிவனே இருக்கு. சரி நீ சொல்லு, 5ல் 5 போனால் எவ்வளோ? 5ல் 5 சரி தெரியல. நான் எப்போ சொன்னவன்ட்ட? சரி 5ல் 5 போனால் எவ்வளோ? 5ல் 5 போனா எவ்வளவு? 5ல் 5 போனா ஒண்ணுமே இல்லப்பா. ஒன்றும் இல்லைல்ல? ஒன்றும் தெரியாத நாய் உனக்கே 5ல் 5 போனால் ஒன்றும் இல்லைன்னு சொல்ற. இவ்வளோ அறிவுள்ள பூனைக்கு அது தெரியாதா? ஒன்றும் இல்லைங்கிற அதை எப்படிடா சொல்லும்? அதனால தான் சும்மா இருக்கு. நான் நாய் அது பூனை இல்லை, நான் நாய் அது பூனையா? இதெல்லாம் நேரம் காலம் பார்த்தலாம். அடிச்சனா தெரியுமா? இது நாயா பூனையா கரெக்டா சொல்ற. என்ன பேசிக்க என் நாய் நிக்க அப்புறம் பூனை நான் சௌரிய பேசிக்கிட்ட பேத்துறோம்டா. நான் இது கரெக்டா பார்த்து சொல்றேன். பூனை தாயா? பூனை தான். இதை விட்டு சார் சார் பூனை குலைக்குது சார். பூனை எப்படிடா குலைக்கும்? பூனை குலைக்க மாட்டா, நாயிடா இது. தலையால முதல்ல சொன்னேன். இததான் முதலேன்னு சொன்னியா? இது முதலையா? அது முதலேன்னு சொல்லலையா? முதலைங்கிறது தண்ணியில இருக்கும் தெரியுமா, நீட்டமா, அதுதான் முதலை. இது வந்து நாய். ஐயோ சாமி, இதைத்தான் நான் முதல்ல நாயின்னு சொன்னேன். சரி இப்போ என்ன சொல்ற? முதல்ல இதை நாயின்னு நீ தப்பா சொன்ன, நான் பூனைன்னு கரெக்டா சொன்னேன். பூனை குலைக்குதுன்னு நீ சொன்ன. இப்போ என்ன சொல்ற, கரெக்டா சொல்லு. ஆஹா, ஒரு நிமிஷம் சார், ஆரம்பிச்சிட்டாயா? அதாவது முதல்ல இதை நாயின்னு நான் கரெக்டாக சொன்னேன், அதையுமே பூனைன்னா ஒத்துக்கிட்டு விட்டுட்டேன். இப்போ என்னங்க பூனை குலைக்குதுன்னா முதல்ல என்ன? இப்போ கடைசியாக நீ சொல்லு இது என்னான்னு கேட்குறான். எனக்கு ஏன்டா அப்படி? இந்தியாவிலேருந்து விசா கூட இல்லாமல் திருட்டு பிளேட் ஏறி வந்து நான் இந்த ஆள் தொல்லை தாங்காமல் ஊர் போனாலும் எந்த ஊர் போனாலும் விட மாட்டேங்கிறானையா. இப்போ என்ன பண்ணுறது? சரி இப்போ நம்ம அங்கிட்டு இங்கிட்டு போகாமல் அவன்கிட்ட ஸ்ட்ரைட்டாக போய் ஆஃப் பண்ணிடுவோம். யார் இப்போ
இது விஷயமா நான் யார் தயவையும் போய் நாடுற மாதிரி இல்லை, யார் தயவு தாட்சணையும் தேவையில்ல. அவங்க சைட்டாக வந்துடுறேன். ஒரு சின்ன குழு ஒன்று கொடுங்க. இப்போ நான் க்ளூ கொடுத்தா நீ கண்டுபிடிச்சிருவேன். கண்டுபிடிச்சு சொல்லிடுறேன் சார். இப்போ நான் இதை நாயின்னு க்ளூ கொடுத்தா இதை நாயின்னு நீ கண்டுபிடிச்சிருவேன். அதனால நீயா இதை கண்டுபிடி, இது என்னன்னு. நாய் தானடா அது, நாய் தானடா, ஏன்டா அப்படி என்ன சொல்ற? இப்போ என்ன சொல்கிறேன்னு தெரியவன்ட்ட முயல்னு சொல்லிடுவோமா? முயலுக்கு 3 காலையுமே 5 காலும் தான். 8 கால் பூச்சின்னு சொல்லிட்டோம்னா அடிப்பானோ? என்ன பண்ணுறது? புறான்னு சொல்லிடுவோம். சார் இது புறா. என்ன அது புறான்னு சொல்லுவோம்னு நினைச்சா நான் புறா இருக்கு. நான் எங்க? எதுடா போறா? இது புறா தானையா? இது பேர் போறாவா? ஆஹா, ஆளை க்ளோஸ் பண்ணிடுவான் சாமி. ஐயா